3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், மும்மொழி கற்றுக்கொள்ள வேண்டும். பாஜகவின் புதிய தலைவரை தேர்வு செய்வது RSS இயக்கமா? தலைவர்கள் 75 வயதில் அரசியலிலிருந்து ஓய்வு பெற வேண்டுமா? பாஜக RSS இடையே முரண்பாடா? RSS தலைவர் மோகன் பகவத் பேசியது என்ன? விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். I never said that I will retire or someone should retire. RSS அமைப்பின் நூற்றாண்டை முன்னிட்டு RSS 100 அப்படிங்கிற தலைப்புல டெல்லியில கருத்தரங்கம் நடந்துச்சு. இதுல RSS தலைவர் மோகன் பகவத் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து பேசியிருக்கிறார். பாஜகவின் புதிய தலைவர் தேர்வு தொடர்பான கேள்விக்கு பாஜக விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் RSS முடிவெடுக்கிறது கிடையாது. நாங்கள் பரிந்துரைகளை மட்டுமே வழங்குவதாகவும், ஆனால் அது தொடர்பான முடிவுகளை பாஜக தான் எடுக்கும் அப்படிங்கிறத அவர் தெளிவா குறிப்பிட்டிருக்கிறார். அக்கட்சியினுடைய புதிய தலைவரை தேர்வு செய்வதில் RSSக்கும் எந்த பங்கும் கிடையாது அப்படின்னு அவர் தெளிவாகவும் மீண்டும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய மக்கள் தொகைக்கு ஏற்ப ஒவ்வொரு தம்பதியும் குறைந்தபட்சமா 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அப்போதான் மக்கள் தொகை குறையாமலும் கட்டுக்குள்ளும் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல இந்தியர்கள் அனைவரும் குறைந்தபட்சம் 3 மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம்னு பார்க்கப்படுதான். ஆங்கிலம் கற்றுக்கொள்வதில் தவறு கிடையாது. அடிப்படையில அவர்களுடைய தாய்மொழி, மாநில மொழி, ஒட்டுமொத்த நாட்டுக்கான இணைப்பு மொழி போன்றவற்றை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்னு மோகன் பகவத் சொல்லியிருக்கிறாரு. அதிலையும் இணைப்பு மொழி அப்படிங்கிறது வெளிநாட்டு மொழியா இருக்கக்கூடாதுன்னு தெளிவா குறிப்பிட்டிருக்கிறார். He completed his 70 years. So our Sarkar Vivas Sheshadri ji, he gave him a shawl and asked him to say something. He was saying, no, there is no need to buy. This shawl also is not needed. But then he stood up and he said, you see, you might be feeling that you have felicitated me, but I know that when this shawl is given, it means that now your age is over. You please sit in a chair calmly and see what happens. மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவில் 75 வயதை எட்டிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு பதவியிலும் இருக்க அனுமதிக்கப்படுவதில்லை என்ற நடைமுறை கடைபிடிக்கப்பட்டு வருது. அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி தொடங்கி எடியூரப்பா வரைக்கும் பல முக்கிய தலைவர்களும் 75 வயதை காரணம் காட்டியே பதவியிலிருந்து ஓரம் கட்டப்பட்டதா சொல்லப்படுது. RSS தலைவர் மோகன் பகவத்திடம் 75 வயதில் அரசியலிலிருந்து ஓய்வு பெற வேண்டுமா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்ட நிலையில் 75 வயதுல நான் ஓய்வு பெற்று விடுவேன் என்றோ, மற்றவர்களும் 75 வயதை எட்டிட்டாங்க அப்படின்னா அரசியலிலிருந்து ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்றோ நான் ஒருபோதும் சொன்னது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் பேசும்போது மேலும் ஒரு விஷயத்தை தெளிவா குறிப்பிட்டிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, RSS அப்படிங்கிறது ஒரு தன்னாட்சி இயக்கம். இதற்கு துணை இயக்கங்கள் ஏதும் கிடையாது. பாஜகவிற்காக RSS முடிவெடுக்கிறது அப்படின்னு சொல்லப்படுவதில் உண்மை இல்லை. இந்த இயக்கத்தின் தொண்டர்கள் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நான் செய்வேன் அப்படின்னு அவர் தெளிவுபட குறிப்பிட்டிருக்கிறார். This is not for retirement of anybody or myself. We are ready to retire any time in the life and we are ready to work as long as Sangha wants us to work. That is the thing. தனக்கு 80 வயது ஆனாலும் RSS அமைப்பை வழிநடத்துவேன் அப்படின்னும், குடும்பத்துடைய நபர் RSS தலைவரா வருவதற்கு எந்த தடையும் கிடையாது அப்படின்னும், ஆனா அப்படி வரக்கூடிய நபர் தன்னுடைய முழு நேரத்தையும் RSSக்காக அர்ப்பணிக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லி இருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு. மிக முக்கியமா 75 வயதை எட்டிவிட்டால் நீங்கள் ஒதுங்கிவிட வேண்டும், மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று மோகன் பகவத் கடந்த மாதம் பேசியிருந்தது பாஜக வட்டாரத்திலையும் பேசுபொருளானது. கட்சியில பின்பற்றப்படக்கூடிய நடைமுறையை பின்பற்றி பிரதமர் மோடியும் 75 வயதுடன் ஒதுங்கிக் கொள்வாரா என்று பாஜக வட்டாரத்துல பல்வேறு யூகங்கள் எழுந்திருந்தது. இந்த சூழல தான் மோகன் பகவத்தின் 75 வயது ஓய்வு குறித்த இந்த விளக்கம் பல்வேறு யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா அமைந்திருக்கிறதா பார்க்கப்படுது.